நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைப்பெண்களுக்காக வழக்காடுங்கள். ஏசாயா 1 வசனம். இந்த குன்று மலை இந்த பகுதிகளில் எல்லாம் நம்ம கண்களில் என்ன திரும்ப படம், இந்த சிலுவை இருக்குங்க. ஒவ்வொரு அந்த குன்றுகள் பாறை நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று பெயிண்ட்ல அடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா சிலுவை மரத்தை நட்டு இருப்பாங்க. அப்போ இதை நம்ம கண்ணில் போனோம், பார்க்கிறவர்கள் அப்படியே அதை அதை பார்க்கும்போது ஒரு மனசு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. இது ஏதோ சிலுவை வந்து மக்களுடைய மனசு ஏதோ பேசும். இப்படிதாங்க ரெண்டு நண்பர்கள்லாம் செய்யறாங்கன்னா, ஒரு முறை அந்த 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 கடற்கரை ஓரத்தில் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்துக்காக வாக்குவாதம் வந்தது. இந்த வாக்குவாதம் வந்த பொழுது ஒரு நண்பர் என்ன பண்றாரு, அவரு தப்பா சொல்றான்னு சொல்லி கோபத்துல அடிச்சிட்டாரு தன் நண்பனை. அடிச்சிட்ட உடனே என்ன பண்ணா, அந்த நண்பர் போய் உட்கார்ந்துட்டு, இந்த அலைகள்லாம் வந்து போகுது இல்லையா, அந்த அந்த கடற்கரை மணல்ல உட்கார்ந்துட்டு இவர் தண்ணியில எழுதுறாரு, என்னுடைய நண்பர் இன்றைக்கு என்னை அடிச்சிட்டான் அப்படின்னு அந்த மணல்ல எழுதுறாரு. எழுதி முடிச்சு கொஞ்ச நேரத்துல அலை வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த அடிச்சுட்டு போயிருச்சு. இப்ப இவருடைய எழுது மறைஞ்சிருச்சா. கொஞ்ச நேரத்துல ரெண்டு பேரும் கோபங்கள் மறந்த பிறகு கடல்ல குளிக்க போறாங்க. அப்படி குளிக்கும் போது அலையில ஒரு நண்பர் அடி வாங்கினாங்க, அவன் அடிச்சுட்டு போறான். உடனே இதை பார்த்து கொண்டு வந்து அடித்து அந்த நண்பர் ஓடி போய் அந்த நண்பரை காப்பாற்றுகிறார். காப்பாற்றி கொண்டு வந்து போட்டோன்னே அவர் என்ன செய்யறாரு, அங்க அருகாமையில இருந்து ஒரு பாறையில இன்று என் நண்பன் என்னை காப்பாற்றினான் அப்படின்னு எழுதுறாரு. இப்ப இந்த நண்பனுக்கு ஒன்றும் புரியல. இப்ப கேட்கிறாரு, நான் உன்னை அடிக்கும் போது நீ வந்து மணல்ல எழுதுற, ஆனா அதே நான் உன்னை காப்பாற்றும் போது நீ பாறையில ஏன் எழுதுற அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த நண்பன் சொன்னான், ஒருத்தர்கிட்ட நான் தீமை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நான் மறந்துடணும். பார்த்து அந்த கடல் தண்ணி வந்து அதை அலை வந்து அடிச்சு மறைச்சிருச்சு இல்லையா, அப்போ அதை மறந்துடணும். ஆனா அதே நீ எனக்கு நன்மை செஞ்சிருக்க, உயிரை காப்பாற்றி இருக்கிற, அதை என்னைக்குமே மறக்கூடாது, அந்த பாறையில நான் எழுதி வச்சேன் அப்படின்னா. அப்படி என்றால் நாம கூட ஒருவரிடம் இருந்து பெற்ற நன்மைகளை மறவாமல் இருக்க வேண்டும். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா. அப்ப ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாக்கிறார். ஆண்டவர் நமக்கு செய்த எத்தனை நன்மைகள் ஏராளம் ஏராளம் இல்லையா, அத்தனையும் நாம் வந்து நினைத்து பார்க்க நம்ம அழைக்கப்படும். அதுதான் தாவீது ரொம்ப அழகா பாடுவார், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி அப்படின்னா, என்னுடைய உள்ளமே ஆத்துமாவே ஸ்தோத்தரின்னு ஆண்டவர் நன்றி சொல்லு. ஒருவேளை நான் தூங்கிட்டா கூட என் இதயமே நீ தூங்கிறாத, ஓயாமல் ஆண்டவர் நன்றி சொல்லு. அப்ப இந்த நன்றி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி என்றால் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக இந்த நாள் நம்ம ஆண்டவரை மறவாமல் நன்றி செலுத்துவோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஏறாகும். நாங்களும் ஆண்டவரே மற்றவர்களுக்கு உதவி செய்ய, நன்மைகளை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தாரும். மீட்பரேசு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கனவு. ஆமென்.